this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Diwali ஸ்பெஷல் Balushahi, அதாவது Badusha. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல அகலமான ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிசைறதுக்கு இந்த மாதிரி பிளேட் தான் வசதியா இருக்கும். மைதா போட்டுக்கோங்க. இது கூடவே பேக்கிங் பவுடர். இது ரெண்டுத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த மாவை நல்லா mix பண்ணதும் தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நெய்யும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் ஸ்வீட்டோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த பாதுஷா மாவு பேசிக்குள்ள நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாதுங்க. இப்போ இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. பாருங்க, இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த மாவு பேசையை நம்ம பால் ஊற்றிக்கலாம். ஒரே அடியாக ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசிங்க. பாதுஷா பொறுத்த வரைக்கும் மாவு கெட்டியாக இருக்கணும். சில பேருக்கு டவுட் இருக்கும், தண்ணி ஊற்றி பிசையக்கூடாதான்ட்டு. தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அது சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். அதனால் கண்டிப்பாக பால் மட்டும்தான் ஊற்றணும். அப்போ தான் அந்த பாதுஷா நல்லா வரும். மாவு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க, கல் மாதிரி ஆகிடும். கெட்டியாக சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சியாச்சு. ஒரு ஈர துணியை போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாவு இந்த மாதிரி லேயர் லேயராக வரணும். இதுதான் பாதுஷாக்கான கரெக்டான பதம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன உருண்டையை எடுத்து உள்ளங்கையில் நல்லா உருட்டிக்கோங்க. பாதுஷா பொறுத்த வரைக்கும் வரி வரியாக தாங்க இருக்கணும், முழுக்குன்னு இருக்காது. இப்போ மாவு நல்லா உருட்டினதும் உள்ளங்கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டை விரலால் சென்டர் போர்ஷனில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதுஷாக்கான ஷேப் வந்துடும். இதே மாதிரி எல்லா மாவும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் சக்கரை போட்டுக்கோங்க. இப்போ தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் முழுசாக போட்டிருக்கேன், நீங்கள் தூளை கூட போட்டுக்கலாம். குங்குமப்பூ போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இந்த சக்கரை கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, முன்ன சக்கரை இருந்ததுக்கும் இப்போதைக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. இப்போ நல்லா கெட்டியாக இருக்கு. இப்போ பாருங்க, சக்கரை பாவு ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஏன் நம்ம ஆட் பண்ணுறோன்னாக்கா அப்போ தான் சக்கரை வந்து கெட்டியாக தான் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பாதுஷா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாதுஷா பொறுத்த வரைக்கும் அதிக தீயில ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. மிதமான தீயில ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் மேலேயும் வேகும் உள்ளேயும் வேகும். நீங்கள் அதிக தீயில ஃப்ரை பண்ணிங்கன்னா மேலே மட்டும் தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ ரெண்டு பக்கமே லைட் கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இந்த சமயத்தில் எடுத்துடலாம் பாதுஷாவை. இப்போ உடனே சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விடுங்க. சுகர் சிரப் பாருங்கள், நம்ம முன்ன எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுனால அது கொஞ்சம் கூட கெட்டியாகவே இல்லை. அந்த சுகர் சிரப்பில் எல்லா பக்கமும் டிப் ஆகுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க பாதுஷாவை. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாதுஷா எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். இப்போ வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பாதுஷா மட்டும் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாக அந்த சுகர் சிரப் எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பாதுஷாவை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப் பண்ண பிஸ்தாவை மேலே போட்டுக்கோங்க. இதை கூடவே ட்ரை ரோஸ் பெட்டல்ஸும் மேலே வச்சு சர்வ் பண்ணுங்க. பார்க்குறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாதுஷா ரெடி.